வணக்கம். எமது தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் பல்வேறு முக்கியமான செய்திகளை நாங்கள் தந்திருந்தோம். பல்வேறு இஃப்தார் பற்றிய நிகழ்வுகள், குவைத்தில் இருக்கும் பிரதான விமான நிலையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து விமானங்கள் சேவைகளும் முடக்கப்பட்டிருந்த தொடர்பான செய்திகளும் மற்றும் ஏனைய பிற செய்திகள் என்று தாங்கி வந்திருந்தது நேற்றைய தினம் குவைத் தமிழ் செய்திகள். இன்று கிடைக்கப்பட்ட செய்திகளின் விளக்கங்களை பார்ப்போம். குவைத்தினுடைய விமான சேவைகள் மீண்டும் தமது செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக அறிய முடிகின்றது. தொழில்நுட்ப கோளாறு, எப்படியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது தொடர்பான விவரங்களை வெளியிட குவைத்தில் இருக்கும் பிரதான விமான நிறுவனம் வெளியிட மறுத்துவிட்டிருக்கின்றது. விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றது. இது நேற்றைய செய்திகளில் கிடைக்கப்பட்ட விவரங்களையும் சொல்லியிருந்தோம். குவைத்தில் 2018 ஆண்டு தொடக்கம் போலியான ஆவணங்களுடன் சட்டவிரோதமாக வசித்து வந்த வெளிநாட்டவர் கைது. குவைத் குடியிருப்பு சட்டத்தை மீறி வெளிநாட்டவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதுடன் 2018 ஆண்டு தொடக்கம் குடியிருப்பு சட்டங்கள் மீறியதாக கண்டறியப்பட்டு அவரிடம் மற்றவர்களின் சிவில் அடையாள அட்டைகள் உட்பட போலியான அடையாள அட்டைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் தனது சொந்த புகைப்படங்களை மற்ற அசல் புகைப்படங்களுடன் மாற்றியமைத்துள்ளார். இவர் கை செய்யப்பட்ட போது போலிய ஒப்பந்தங்களை வைத்திருந்தார். மோசடி, ஏமாற்று, அதிகாரப்பூர்வ ஆவணங்களை போலியாக தயாரித்தல் உட்பட பல்வேறு வழக்குகள் மீது இவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குடிமகனுக்கு 1850 தினார் செலுத்த வேண்டியிருப்பதுடன் குற்றம் சாட்டப்பட்டவர் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தொடர்பான விதிமுறைகளுக்கு அவர் குடியிருப்பு விசாரணை அமைச்சகத்தினால் தேடப்பட்டு வந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்குரிய நிலைமைகளை எண்ணி பாருங்கள். 2018 ஆண்டு தொடக்கம் இவருக்கு ஆவணங்கள் இல்லாமல் இருந்திருக்கின்றார். அதே நேரத்தில் போலியான ஆவணங்களை வைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார். இதுபோன்று எமது உறவுகளும் நிறைய பேர் இருக்கின்றீர்கள் என்பதை எனக்கும் தெரியும். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் 281 ரூபாவும் இலங்கை ரூபாவில் 950 ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றது. இதில் இருக்கின்ற பெறுமதிகளில் நீங்கள் தாயகம் அனுப்பியிருந்தால் மாற்றங்கள் இருந்தால் மட்டும் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள். தங்க நிலவரங்களும் தேவை என்றால் சொல்கின்றோம். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 27 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 30 தினார். பெரும்பாலும் இந்த தங்க பெறுமதிகளை பார்த்தால் நிறைய மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது. அதாவது நல்ல அதிகரிப்பாகவே காணப்படுகின்றது தங்க விலை நிலவரங்கள். இதைவிட இன்னும் தங்கத்தின் பெறுமதிகள் அதிகரிக்கும் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பாக வருகின்ற 14ஆம் திகதி மாபெரும் இஃப்தார் விருந்து. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நடத்தும் மாபெரும் இஃப்தார் விருந்தை உங்களை அன்போடு வரவேற்கின்றனர். மற்றும் ஹைதர் அலி குடும்பம் வருகின்ற 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நேரம் மாலை 4:30 மணியளவில் இடம் ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம். கிட்டத்தட்ட 2000 மக்களுக்கான இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்று அறிய முடிகின்றது. குவைத் முர்ஹாப் சிட்டி ஹைதர் குழும வளாகம் டிவிஎஸ் கார்கோ ராவர்ஸ் உம்ரா சர்வீஸ் தலைமை அலுவலகம். தகவல் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம். இது நோன்பு திறப்பு அறிவித்தல் ஒன்றையும் பார்த்திருந்தோம். அடுத்தபடியாக போலி ஏஜென்ட்டுகளால் குவைத்தில் பரித வைத்த 3 தமிழர்கள் இந்திய தூதரக பேருதவியுடன் மீட்டு விமான டிக்கெட் எடுத்து தாயகம் அனுப்பி வைத்த வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை குவைத் நிர்வாகம். குவைத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு டெலிவரி வேலைக்காக தமிழ்நாட்டிலிருந்து வந்துள்ளார். சரியான ஊதியம் தரப்படவில்லை. இதே நேரத்தில் அதிக நேரம் வேலை வாங்கியுள்ளனர். மன அழுத்தத்துக்காலானவர் குவைத் இந்திய தூதரகத்தை நாடியிருக்கின்றார். பின்பு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு 3 தாயகம் செல்ல வழியமைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் காலதாமதமானது. இந்த விஷயத்தை இந்திய தூதரகத்தில் எடுத்துச் செல்ல இந்திய தூதரகம் அதிரடியாக தலையிட்டு பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர். 3 2 குடும்ப பின்னணி அறிந்து வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அவர்களின் விமான டிக்கெட் எடுத்தும் கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல விதமாக தாயகம் சென்றனர். தாயகம் சென்ற நிலையில் நன்றி தெரிவித்து தகவல் வீடியோ பதிவொன்றையும் அனுப்பி வைத்துள்ளனர். 3 தாயகம் செல்ல உதவிய இந்திய தூதரகத்துக்கும் அவர்கள் சார்பாக சங்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர்
நலச்சங்கம் அறக்கட்டளை குவைத் நிர்வாகம். குவைத்தின் தொழிலாளர் சந்தையில் முதல் 10 நாட்டவர்கள் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் மத்திய நிர்வாகத்தின் கீழ் தொழில்துறை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குவைத்தில் இருக்கும் முதல் 10 நாட்டவர்கள் தொழிலாளர்கள் குடும்பம் வீட்டுப் பணியாளர்கள் தவிர்த்து செப்டம்பர் 2024 வரை பெரியளவில் மாறாமல் இருந்தனர். பிலிப்பைன்ஸ் 7வது இடத்துக்கும் சிரியா 8வது இடத்துக்கும் முன்னேறியுள்ளனர். 2 ஆண்டுகள் பட்டியலில் இந்தியா, எகிப்து, குவைத், பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான், சிரியா, பிலிப்பைன்ஸ், ஜோர்தான், இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உள்ளடக்கம். இதில் குவைத்தில் வேலை சந்தையில் கிட்டத்தட்ட இந்தியர்களே அதிகம் காணப்படுகின்றனர். 2வதாக இருப்பது எகிப்தியர்கள், 3வது தான் குவைத் நாட்டு குடிமக்கள் காணப்படுகின்றனர். 4வது இடத்தில் பங்களாதேஷைச் சேர்ந்த குடிமக்களும் 5வது நேபாளத்தைச் சேர்ந்த குடிமக்களும் அதிகம் காணப்படுகின்றனர். 6, 7வது பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் மக்கள் காணப்படுகின்றனர். 8வது இடத்தில் சிரிய மக்களும் 9வது இடத்தில் ஜோர்தான் மக்களும் குவைத்தில் 10வது இடத்தில் இலங்கை தொழிலாளர்கள் அதிகம் பணிபுரிகின்றார்கள். இது குவைத் தொழிலாளர் சந்தையில் பணியாற்றும் 10 நாட்டவர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளனர். அது தொடர்பான விவரங்களையும் இணைத்திருக்கின்றோம். குவைத் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்பாடு செய்த சமூக நல்லிணக்க இப்தார் விழாவில் தேமுதிக குவைத் பிரிவு சார்பாக செயலாளர் மாலிக் அன்சாரி, பொருளாளர் ஏடி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உடன் தாயத்திலிருந்து வருகை தந்த அதிமுக கழக சிறுபான்மை நிலப்பிரிவு துணைச் செயலாளர் யாஃபர் அலியும் இருந்தார். ரம்லான் சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை மௌலவி நியாஸ் சிராஜி. இஸ்லாமிய அழைப்பாளர் இலங்கை. தலைப்பு குடும்ப வாழ்க்கையில் பெரும் பொறுப்பு யாரேக. ரியாலில் எண்ண கூடாரம், பழைய ஹஜ் ஹம்லா கூடாரம், சுவிஸ் ஜிம் அருகில் பிளாக் 3 மன்காஃப். அன்புடன் அழைப்பது இஸ்லாமிய தஃபாஃப் சென்டர் குவைத். மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு 965 97 69 56 08. எகிப்து நாட்டு ஆசிரியர் ஒருவர் ஒரு போலியான குறுஞ்செய்தியின் மூலம் மோசடிக்கு இலக்காகி அந்த செய்தியில் அவருக்கு போக்குவரத்து விதிமீறல் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அதை செலுத்த வேண்டியதாக குறிப்பிட்டு அந்த லிங்க் அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த செய்தியில் கொடுக்கப்பட்ட லிங்கை அணுகி போலியான வலைத்தளத்தில் தனது தனிப்பட்ட மற்றும் நிதி தொடர்பான விவரங்களை உள்ளிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து மொத்தம் 80 தினார் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் 20 தினார் பணம் திருடப்பட்டுள்ளது. இப்படி 80 தினார் பணம் 4 முறை திருடப்பட்டு அதன் பிறகு 20 தினார் திருடப்பட்ட பிறகுதான் அவர் உணர்ந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இவர் இழந்த பழங்களின் பெறுமதியை பார்த்தால் கிட்டத்தட்ட 400 தினாருக்கு மேல் இழந்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குவைத்தில் அதிகளவு நிதி மோசடிகள் இணையதளம் மூலம் இடம்பெற்று வருவதாக ஆய்வில் கூட சொல்லப்படுகிறது. அதிகளவு திருடப்படும் சம்பவங்கள், இணையதளம் மூலம் திருடப்படும் சம்பவங்கள், திருட்டு தொடர்பான சம்பவங்கள் குவைத்தில் தான் அதிகம் இடம்பெறுவதாகவும் ஆய்வு தகவல் உறுதிப்படுத்தி நிற்கின்றது. ஆகவே போலியான வலைத்தள லிங்குகளையோ போலியான முகவரிகள் அனுப்பும் நபர்களையோ நீங்கள் கிளிக் செய்யாதீர்கள். உடனடியாக அந்த நம்பர்களை பிளாக் செய்து விடுங்கள். இல்லை என்றால் தேவையற்ற அனர்த்தங்கள், உங்களுடைய நீண்ட நாள் உழைப்பு வீண்விரியம் ஆகிவிடும். நன்றி, வணக்கம்.